வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அண்ட் நான் சுபானு கோபிநாத். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப 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 நன்றி இந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க உள்ள வந்ததுக்காக. ப்ளீஸ்ல உங்களை கனெக்ட் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு தெரியுதா, நல்லா தலைக்கு எண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணோம், என் லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நான் கொஞ்ச நாள் காணாம போயிட்டேன். நல்லா ஒரு 4-5 நாள் ஊர் சுத்திட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் டார்க் ஸ்கின் டோன் தான், ப்ரௌன் ஸ்கின் டோன் தான். பட் நான் இன்னும் ஒரு 2 ஷேடர் டார்க்கா இருக்கேன். டேன் ரிமூவ் பண்ணோம். ஐம் நாட் ஷோர் அது ரிமூவ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. பட் இது என்னோட ஸ்கின் டோன் இல்லை. நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டா இருப்பேன். அண்ட் வாங்க, நான் நிறைய பேசணும் உங்ககிட்ட. கொஞ்சம் ஹேர் மசாஜ் பண்ணிட்டே பேசுவோம். தண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு, ஸ்க்ரப்பர் எடுத்துட்டு வந்தாச்சு, ஹேர் மசாஜ் பண்ணுவோம். ஹவுஸ் லைஃப் கோயிங்? எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆக்சுவலி இன்னைக்கு தலை கசக்கிறது தான் பிளான். ஆனா நான் ஈரத்தலையோட கடை திறக்கணும், பனி. அதனால நான் காலைல குளிச்சுட்டு போய் கடை திறந்துட்டேன். ஸோ தட் இப்ப நம்ம நல்லா அமர நல்லா மசாஜ் பண்ணிட்டு கொஞ்சம் ஹேர் பேக் போட்டுட்டு கடை ஐ மீன் வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது ஒரு ஹேர் மசாஜ் ஸ்க்ரப். 120 ரூபாய் கிட்ட நான் மீஷோல வாங்கியிருந்தேன். என்ன ஒரு விஷயம்னா, இப்ப கொஞ்ச நாள் ஸ்கூல் படிக்கும் போது தான் என்ன பண்ணுவோம், நம்ம அம்மா நமக்கு நல்லா முடி வாரி விடுவாங்க, தலை கசக்குவாங்க, நல்லா பண்ணுவோமா. ஆனா இப்ப என்னன்னா, நம்ம ப்ராப்பரா நம்ம ஹேரை கோம் பண்றோம். பட் எல்லா பார்ட்ஸுக்குமே அந்த மசாஜ் கொடுக்குறோமானா அது டவுட் தான். சோ அதனால நான் இது அந்த தீபிகா அக்கா, ஃபர்ஸ்ட் நான் ரொம்ப நாள் முன்னாடி, தீபிகா வெங்கடாச்சலம், ஐ ஹோப் உங்களுக்கு தெரியும்னு, அவங்க ரொம்ப நாள் முன்னாடி அவங்களோட ஐஜி ஸ்டோரியில போட்டிருந்தாங்க, லைக் ஹேர் மசாஜ் பண்றதுக்கு நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்ட்டு. அது ஏதோ அமேசானோடது 199. இப்ப எனக்கு அந்த ஸ்டோரி கூட தெரியல எங்க இருக்குன்னு. அதுக்கப்புறம் நான் எனக்கு ஓகே நம்ம பண்ணலாம். ஏன்னா இப்ப முடி வெட்டிருக்கோம்ல, இது வரைக்கும் வெட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் க்ரோ ஆகும் போதே ப்ராப்பரா க்ரோ ஆகட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் இந்த வீக்ல என்னோட ரொம்ப நாள் ஒரு சைல்ட்ஹுட் ட்ரீம் ஆல்மோஸ்ட் இப்ப அச்சீவ் ஆக போகுது. இன்னைக்குதான் அதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல என்கிட்ட நீங்க என்ன ஆகணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அடுத்து என்ன ட்ரெயின் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அக்லா காடி, ஸ்டேஷன் நம்பர் சார்மி, அந்த மாதிரி, லைக் சென்னையில இருந்து அரக்கோணம் வரை செல்லும் அடுத்த மின் தொடர் வண்டி, இந்த மாதிரி இந்த ஸ்டேஷன்ல பேசுவாங்கல்ல, அதுதான் எனக்கு ஆகணும்னு ஆசை. ஆனா அப்ப எனக்கு அவ்வளவா அறிவு இல்லைல்ல. இப்ப இருக்கான்னு கேட்காதீங்க ப்ளீஸ். அப்ப எனக்கு அவ்வளவா அறிவு இல்லைல்ல. அப்ப எனக்கு அவ்வளவா அறிவு இல்லைல்ல. சோ அதனால நான் அது ஒரு வேலை அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சுதான், ஓ அது மிஷின் சொல்லுது போல அப்படின்னு எனக்கு தெரியும். நான் உண்மையாவே அது ஒரு வேலைதான் நினைச்சிருந்தேன். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குரூப் 4 எக்ஸாம் அதுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா அந்த டிக்கெட் கொடுக்குறவங்களோட ஒரு பார்ட் தான் அது. அண்ட் அதுக்கும் ரெக்கார்டட் வாய்ஸஸ் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, இந்த கதை எதுக்கு இப்பனா, எனக்கு பேசுறது பிடிக்கும். உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்கு. பட் நான் சொல்றேன், எனக்கு பேசுறதுக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும் எனக்கு பேசுறதுக்கு. அதனாலதான் இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாமே. ஆனா ஒரு எசிடேஷன் இருக்கும்ல, அந்த ஒரு எசிடேஷன்ல தான் ஓகே பிசிஓடியை ரிவர்ஸ் பண்றதையாவது நம்ம ஒரு கான்டென்ட்டா பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் பண்ணியிருப்பேன். எனக்கு ஸ்கூல் டேஸ்ல எனக்கு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். இப்பவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த விஜே ஆர்ஜே இதெல்லாம் என்னன்னா, லைக் அவங்களாம் எனக்கு தெரியல அவங்க கிட்ட எப்படி போய் ரீச் பண்றது, எப்படி அது பண்றது. அப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன எனக்கு கேள்விப்பட்டேன்னா, லைக் நமக்குலாம் அது செட் ஆகாது. ஏன் செட் ஆகாதுன்னா எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை. ஸோ ஏன் இந்த ஸ்டோரி கேட்கிறேன் நான் சொல்றேன்னா, லைக் நான் யூடியூப்ல இன்ஸ்டால வீடியோஸ் போடும்போது என்னோட வாய்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட் இது வரைக்கும் வந்ததே இல்லை. பட் எனக்கு பேசணும். அதனாலதான் நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணேன். கண்டென்ட் கிரியேஷனுக்காக நான் பேசல, எனக்கு பேசணும் அதுக்காக தான் நான் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணேன். உலர்றேன்ல. அப்ப நடக்கும்போது இன்னைக்கு ஒரு பிராண்ட் ட்ரீம்
கேஸ்டல் அப்படின்னு ஒரு பிராண்ட். அவங்க வந்து அவங்களோட வீடியோக்கு வாய்ஸா என்ன அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தே கேவ் காம்ப்ளிமெண்ட் லைக் அவங்க ரொம்ப ஸ்டார்ட் பண்ற பிராண்ட் தான். பட் எனக்கு என்ன பர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா, திஸ் இஸ் வாட் ஐ நீட். எனக்கு வந்து பேசணும், என் வாய்ஸை வந்து நிறைய பேர் கேட்கணும், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நான் பேசுறத கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டோட நான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். ஆக்சுவலி என்னன்னா, லைக் என்னது, இப்ப இதெல்லாம் சொன்னா கண்ணு வைக்கிறது அந்த மாதிரிலாம் நடக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா நான் சேர்த்து வச்சிருக்க உலகம் வந்து எனக்கு கண்ணு வைக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணா என்னை விட நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனாலதான் நான் ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் முந்தா நேத்தும் நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுல வந்து ஒருத்தவங்க வந்து நீ கிளவி மாதிரி இருக்க அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமா அது ஹர்ட் ஆகல. நான் அதை பின் தான் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்களேன், நான் எப்படி இருக்கேன் நான் அந்த வீடியோல நான் கேட்கவே இல்லை. இது என்ன ஒரு விஷயம், இன்னொரு பாயிண்ட்னா, அவங்க வீடியோ வந்து நான் அப்படியா அப்படி சொல்லிட்டு நான் ஏதோ ஒரு எமோஜி போட்டு நான் பின் பண்ணி வச்சிருந்தேன். இன்னும் பின்ல தான் இருக்கும். ஐம் நாட் ஷுர். பின் தான் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. பாருங்க, என்ன பேரழகின்னு அவங்க சொல்றாங்கன்றதுக்காக பின் பண்ணி வச்சிருக்கேன்னா எதுக்கு பின் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க, ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, அவங்க லைஃப்ல நடந்ததை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க த்ரூ சம் வே. லைக் அவங்களோட பேஜ்லயுமே ஒரு 30-40 வீடியோஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன நினைக்கிறேன்னா, நீயும் என்ன மாதிரிதான் பண்ற, நீங்களும் நானும் ஒரே ஸ்டேஜ்ல தான் இருக்கோம். நான் ஏன் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு இருந்துச்சு. நான் பின் தான் பண்ணி வச்சிருக்கேன், ஃப்ரீயா இருந்தா போய் பாருங்க. அவங்க பேஜ்க்கு நம்ம போய் ப்ரமோஷன் பண்ற மாதிரி இருக்கு. நான் பின் தான் பண்ணி வச்சிருக்கேன், ஃப்ரீயா இருந்தா பாருங்க. அதுக்கப்புறம் பிரியான்னு ஒருத்தவங்க, அந்த செல்லக்குட்டி வந்து டெய்லி என்கிட்ட வந்து இன்னைக்கு லாங் வீடியோ போட மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. சாரிடா தங்கம். உண்மையாவே நான் வந்து என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4-5 நாள் எங்க அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போயிட்டு, எங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு, நான் வந்து எப்படின்னா எங்க அம்மா கொஞ்சம் சிக்கா இருந்தாங்க, அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் அப்படி சுத்திட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நான் காட்டக்கூடாதுன்னு நினைச்சேன். பட் ஐஜி ஷார்ட்ஸ்ன்றது ஒரு பெரிய நிறைய பேர் பாக்குறது. பட் இது வந்து நம்மளோட கம்யூனிட்டின்றதுனால நான் இங்க ஷேர் பண்றேன். அம்மா வாஸ் நாட் வெல். அம்மா கூட ஹாஸ்பிட்டல் போகும்போது அப்படியே அக்கா வீட்டுக்கு போய் இப்படியே ஸ்டே பண்ணி ஸோ எனக்கு ப்ராப்பரா வந்து கான்டென்ட் வந்து எடுக்க வந்து எனக்கு டைம் கிடைக்கல. ஆனாலுமே நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சிருந்தேன், ரெகுலரா ஒரு ஷார்ட்ஸ் ஆவது டெலிவர் பண்ணணும். பிகாஸ் எங்க அம்மாக்கும் அதான் பிடிக்கும். அதனால ஷார்ட்ஸுக்கு மட்டும் நான் எடுத்துட்டேன். இந்த ஸ்கேப்ல எடுத்துட்டேன், இந்த ஸ்கேப்ல நான் எடுக்கல. ஆனா இதுக்கப்புறம் நான் வந்து லாங் வீடியோ போடுறேன். ஓகே, ஹேர் மசாஜ் வந்து பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சமத்து மாதிரி இதை எடுத்து, அச்சோ டப்பா இது இருக்குல்ல, இதை எடுத்து நமக்கு எங்க ஞாபகம் இருக்கோ அங்க வச்சிடணும். அப்பதான் நம்ம வந்து இன்னொரு நாள் பண்ண முடியும். ஏன்னா நிறைய நாள் வந்து நம்ம நிறைய பொருள் வந்து வாங்குவோம். நான் இன்னும் இந்த ஃபேஸ்க்கு வந்து ஏதோ ஒண்ணு வாங்கினேன், ஐஸ் கட்டி மாதிரி போட்டு உள்ள ஊத்தி வச்சு இப்படி பண்றது. அது எங்கன்னு கூட தெரியல. அதையும் கண்டுபிடிச்சு இதோட சேர்த்து வைக்கணும். இப்படி போட்டுட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுல ஒண்ணு வச்சுக்கோங்க. இதோட லிங்க் தேவைப்பட்டா நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். தேவைப்பட்டா நீங்க வாங்கிக்கோங்க. நான் தானே உங்களுக்கு ட்ரெஸ் சஜஷன் கொடுத்தேன். ஆக்சுவலி என்னன்னா, மார்ச் 13-31 ஒரு 2 இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னோட பர்த்டே. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட்னா இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் வேணும். என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், அக்கா என்னெல்லாம் போடுவேன். உங்க எல்லாரும் என்ன அக்கான்னு தான் கூப்பிடுறீங்க, அதனால நான் அக்காவாவே செட்டில் ஆயிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ எனக்கு வந்து ஒரு சஜஷன் வேணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படி சொல்லிட்டு. சோ இப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனாலும் நான் என்ன மாதிரிலாம் போடுவேன்னு நீங்க சஜஸ்ட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன மாதிரிலாம் போடுவேன்னா, குர்த்திஸ் போடுவேன், அனார்கலிஸ் போடுவேன். ஆனா என்னன்னா 2 நாளுமே கொஞ்சம் டிராவலிங் மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு கச்சன்னு கொஞ்சம் இருந்தாலே நான் அவ்வளவா போடுற கேட்டகரி இல்ல. அப்படின்ற போது நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணி பாருங்க. நானுமே வந்து போய் தேடுறேன். மேக்ஸி தேடினேன், அப்புறம் டெனிம் ஸ்கர்ட்ஸ் தேடினேன், அப்புறம் நார்மல் ஸ்கர்ட்ஸ் டாப்ஸ் தேடினேன், ஷர்ட்ஸ் ஜீன்ஸ் தேடினேன், பேகி ஜீன்ஸ் எல்லாம் தேடினேன். என்னன்னா நான் இப்போ வந்து ஒரு 68 கிலோ இருக்கேனா, எப்படியோ நான் குறைக்கதான் போறேன். சோ அதனால இப்ப வாங்கணும்னா குறைச்சாலும் நல்லா இருக்க மாதிரி அப்படி ஒண்ணு இல்லதான். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுதான். நானே நேத்து நைட்லாம் உட்காந்து எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம், ஆளை விட்டுருங்க அந்த மாதிரி ஆயிட்டேன். பட் நீங்க வந்து ஏதாவது எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்க. நான் அதை சர்ச் பண்ணி எனக்கு அது நல்லா கிடைச்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். லைக் நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கக்கா. நான் பின்ட்ரெஸ்ட் எல்லாம் டவுன்லோட் பண்ணி தேடினேன். எனக்கு அதுல சாரி பூனைக்குட்டி
எங்க வீட்டுல நான் தான் இருக்கேனா, திடீர்னு யாரோ ஆள் வர மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு, அதான் பயந்துட்டேன். பின்னன்ட்ரெஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணி தேடினேன், அப்படியும் எனக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ அதனால நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து ப்ராப்பரா ஹேர் பேக் வந்து தலையில வந்து தடவறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமோட அம்மா வேற சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஹேர் பேக் ரெடி பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் போய் தடை வந்துட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு அப்படியே வேலை பார்ப்போம். வேலை செஞ்சு டயர்டாகிறவனை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நான் அவ்வளோ பெரிய அப்டேட், அவ்வளோ நேரம் உட்காந்து பேசியே நான் வந்து டயர்ட் ஆகிட்டேன். எனக்கு வந்து செம்மையாக பசிச்சுதா, சரி ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வந்தேன். நம்ம கடைக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம், ஆனால் கொஞ்சம் ஜூஸஸ்லாம் வந்து தர்மாக்கோல் டப்பாவில் போட்டு அதில் நம்ம வீட்டிலேருந்து ஐஸ் கட்டி பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே போடுவோமா. சரி வந்ததுக்கு வந்து ஐஸ் கட்டி போட வேண்டிய கிண்ணத்துலலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போயிட்டு ஆல்ரெடி நான் டெஃபாரஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் மட்டும் பண்ணிவிட்டு இந்த 4 கிண்ணத்தையும் எடுத்துகிட்டு போய் ஐஸ் கட்டி வச்சுட்டேன். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த நாளுக்கு வந்து இந்த ஐஸ் கட்டி வரும். அப்படியே அது வந்து சர்க்குலேஷன் மாதிரி நடக்கும். இந்த சர்க்குலேஷனில் ஒரு 2-3 ஆண்டியும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் ட்ரேயில், அதாவது ஐஸ் கட்டி ட்ரே இருக்கும்ல, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ஃப்ரீசர் ட்ரே, அதில் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. சரி அதுக்கப்புறம் வந்து கிச்சனும் வந்து அம்மா செஞ்சுட்டு போனது அப்படியே இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து நேற்று என்ன பண்ணேன், இந்த ஸ்வீட் கார்ன் வந்து எங்கள் அம்மா 2 வேக வச்சது, 1 வேக வைக்காதது, எப்படி இது வந்துச்சுன்னா தெரியல, 2 வேக வச்சது 1 வேக வைக்காது வந்துச்சா. ஸோ அதெல்லாம் நான் வந்து உரிச்சு மட்டும் வச்சுட்டேன். எப்படின்னா பசிக்குதுன்னா உடனே பாயில் பண்ணி சாப்பிட்டுலாம். ஆனால் நேற்றே நான் அந்த ஒரு கார்ன் சாப்பிட்டுட்டேன். ஸோ அதை உரிச்சு வச்சதை வந்து ஒரு பக்கம் பாயில் பண்ண போட்டுட்டு நான் ஐஸ் கட்டி வைக்க போகும்போது தான் பார்த்தேன் ஒரு கொய்யாக்கா வந்து இருந்துச்சு. அப்பா கொய்யாக்கானா நான் எப்படி விடுவேன். ஸோ உடனே போயிட்டு அதை வந்து பொறுமையாக ஒரு ஹார்ட் மாதிரி ரசித்து கட் பண்ணேன். ஏன்னா நான் நினச்சிட்டு இருந்தா நான் கடிச்சு சாப்பிட்டு கூட முடிச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த கோவாவில் வந்து உப்பு காரம் போட்டு சாப்பிட்றது வந்து பிடிக்கும். அதுவும் குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக உப்பு காரம், லைக் எல்லா கோவாவோட எல்லா சைட்லேயும் அந்த உப்பு காரம் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது வந்து வெள்ளை கோவா இல்லை, இந்த பிங்க், அது எப்படி இருக்கும்னே எனக்கு தெரியாது. ஆனாலுமே நான் வந்து கொஞ்ச நேரம் அதை கீழே வச்சுட்டு கட் பண்ணியிருந்தா எனக்கு இன்னுமே ஈஸியாக இருந்திருக்கும். இப்போ தான் நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த உடனே எனக்கு செம்ம பசி. ஸோ அதை கட் பண்ணி சால்ட்டு அப்புறம் வீட்லேயே செஞ்ச குழம்பு மிளகாத்தூள் இது 2த்தையும் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆகுறதுக்குள்ளே நான் போய் ஹேர் பேக் போட்டு வந்து சாப்பிட்டேன். ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை பார்ட்டிஷனா அப்ளை பண்ணோம், அவ்வளோதான். அக்கா வந்து இல்லை, நான் இப்போதான் போயிட்டு வந்தேன். சாம கூப்பிட்டு வர போயிருக்காங்களா இல்லை விட்டு வர போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுதான் அப்ளை பண்ண போறோம். முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுவோம். இல்லைன்னா பெர்ஃபெக்ஷன் கரெக்டாலாம் பார்த்துட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்ளையே பண்ண முடியாது. 2 பார்ட்டிஷனா பிரிச்சுக்கலாம். ஓகே, பாடக்கூடாதுல. குளிச்சாச்சு. இடையில வர எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நான் குளிக்கிறதுனால எடுக்கலையா. எங்கள் அம்மாவுக்கு வந்து செம்ம ஷாக்கு. ஏன்னா அவங்க டெய்லி வந்து என்கிட்ட 10-20 வாட்டி சொல்லுவாங்க, எல்லாத்தையும் 10-20 வாட்டி சொல்லுவாங்க. ஆனால் குளிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் குளின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிசயமாக நான் வந்து காலையில் குளித்ததும் இல்லாமல் இப்போ 2வது வாட்டியும் குளிச்சுட்டேன்னா அவ்வளோதான். மேடம் வந்து ரொம்ப ஜாலி ஆயிட்டாங்க. நான் அதிசயமாக 2 வாட்டிலாம் குளிச்சிட்டேன் அப்படின்னு கலாச்சிட்டு இருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த தலை குளிக்கிற ஒரு சொகம் இருக்கு பாருங்களேன், அது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி வலியோட, என்னதான் எனக்கு வந்து தலை ஆறுற வரைக்கும் காண்டா இருக்கும், தலை கசக்கும் போதுலாம் காண்டா தான் இருக்கும். ஆனா தலை குளிச்சிட்ட அப்புறம் மூஞ்சில ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் பாருங்களேன். அது நம்ம எவ்வளோ மேக்கப் போட்டாலும் எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வர முடியாது அப்படின்ற ஒரு தாட். அது ஏன்னு தெரியல. இப்போ ஒரு பேர் ஸ்கின்க்கு ஒரு க்ளோ இருக்குல்ல, அது வந்து நான் எவ்வளோ மேக்கப் போட்டாலும் எனக்கு வராதுன்னு எனக்கு ஒரு தாட். வந்து ஹேர் கட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் சலூன் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கதான். அங்க வந்து நான் அந்த அக்கா கிட்ட கொஞ்ச நேரம் கூட சும்மாவே விடலை, நிறைய கேள்வி கேட்டே இருந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ ஹேர் கட் பண்ணும் அதெல்லாம் கேட்டாங்க. நான் இவ்வளோ சொல்லவே இல்லை. பட் என்னன்னா எனக்கு கொஞ்சம் டேமேஜ் ஹேர்ஸ்லாம் இருந்துச்சு. அண்ட் நானே இப்போ என் மனசை தேர்த்திக்க, உனக்கு வந்து ஷார்ட் ஹேர் வச்சது இல்லைல்ல, அதனால நீ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு மனசை தேய்ச்சிக்கினேன். அந்த அக்கா கிட்ட நான் கேட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நான் கத்துக்கினேன். எப்படி ஹேர் வாஷ் பண்ணணும், ஹேர் எப்படி சிக் எடுக்கணும், ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என்ன கேர் எடுக்கணும், என்ன மாதிரி அப்படி எல்லாத்தையும் நான் கேட்டுக்கினேன். அப்போ வந்து அந்த அக்கா சொன்ன ஒரு சில டிப்ஸ்ல என்னன்னா ஹேர் மசாஜ் பண்றது. ஹேர் மசாஜ் பண்ணாதான் நம்ம ஓவரால் பிளட் சர்க்குலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா.
அடுத்து வந்து அவங்க என்ன 3 வாட்டி எனக்கு ஹேர் வாஷ் பண்ணாங்க. ஒண்ணு வந்து ஸ்டீம் வாஷ், அந்த மாதிரி ஒரு 3 வாஷ் பண்ணாங்க. 3 வாஷ்க்கு உடனே வந்து ஹேரை வந்து பார்ட்டிஷன் பண்ணி சிக்கு எடுத்துட்டாங்க. சிக்கு எடுத்துட்டு அவ்வளவா சிக்கே நிறைய முடியே வரல. அதாவது இப்ப ஈரமா இருக்குல்ல, இப்பவே வந்து ஒரு பெரிய சீப் எடுத்துக்கினாங்க. நானும் அதே மாதிரி சீப் தான் வச்சிருக்கேன். அந்த பெரிய சீப் எடுத்து உடனே சிக்கு எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சா தலை வந்து சிக்கே ஆக மாட்டேங்குது. ஆனா நான் ஆற வச்சுட்டு சிக்கு எடுத்தேன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுற மாதிரி எனக்கு ஒரு தோணுது. ஆனா ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, ஈர துணியில நீங்க கையே ஈர தலையில நீங்க கையே வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு எப்படி இருக்குன்னா, இதை விட கம்பேர் பண்ணும்போது அதுதான் நிறைய முடி கொடுக்குது. அதனால நான் இதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஹேர் மசாஜும் அவங்க சொல்லி ஃபாலோ பண்ணதுதான். அப்புறம் வந்து எங்க அம்மானால துணி துவைக்கிற மாதிரி செம்மையா என் தலையை வந்து கும்முவாங்களா. இப்ப வந்து சாஃப்டா ஹேரை வந்து ட்ரீட் பண்றதும் நான் கத்துக்கினேன். ஓகே, இப்ப இந்த பக்கம் வந்து சிக் எடுத்துட்டேனா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பக்கம் ஓகே, இப்ப வந்து 2 பக்கமும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹேர் சிக் எடுக்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாருங்க, தெரியுதா? ஒரே ஒரு முடிதான் வந்திருக்கு. யா, வெற்றி பெற்று விட்டேன். ஸ்கின் கேருக்கான டைம். ஆக்சுவலி இது வந்து நான் எதுக்காக போடுறேன்னா, நான் வந்து நிறைய பிம்பிளை வந்து போக் பண்ணி விட்டுட்டேன். போக்னா சும்மா இல்லாம உடைச்சு விட்டுட்டேன். அதனால நான் ஆல்ரெடி ஒரு 3 வீக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணி என்னோட டார்க் ஸ்பாட் ஏரியாஸ் மட்டும், இது செம காஸ்ட்லி வேற இல்ல. செம காஸ்ட்லினா உங்க பிரைஸ்க்கு எனக்கு எவ்வளோன்னு தெரியல. இது வந்து என்னடா, ஐயோ பிரைஸ் இல்லையே. சரி, இது வந்து வில்லோட மில்க் ட்ராப்ஸ். ஓகேங்களா? இங்க நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பிம்பிளை வந்து போக் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால இந்த ஏரியால மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டா ஒரு 2 வீக்ஸ் அப்ளை பண்ணிருப்பேன். எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் விசிபிளா தெரிஞ்சிச்சு. அதனால திருப்பி போக் பண்ணி விட்டேன். அதனால இப்ப திருப்பி அப்ளை பண்றேன். இல்லைன்னா நான் வந்து கண்ணா பின்னான்னு நம்ம மூஞ்சிக்கு ரெகுலர் பேசிஸ்ல போடுவோம்ல, இப்ப அந்த மாதிரி ஒரு கேட்டகரிலாம் இல்ல. எனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்ற போது தான் நான் போடுவேன். ரெகுலரா ஸ்கின் கேர் போடுற பொண்ணு நான் இல்ல. அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளால அவ்வளவு விஷயங்களை வந்து இப்போதைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. சப்போஸ் நமக்கு அவ்வளவு காசு வந்தாலும் நம்ம மத்ததுல இன்வெஸ்ட் பண்ணுவனே தவிர, இன்வெஸ்ட் இந்த சென்ஸ் அம்மா கிட்ட அப்பா கிட்ட கொடுப்பனே தவிர இதுக்காக பண்ண மாட்டேன். ஆனா சும்மா இல்லாம இது ஃபுல்லாத்தையும் நான் வந்து போக் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இருக்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளவுதான். ஐம் நாட் ஷுர் நீங்க என்ன எவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் விட நான் லிப் பாம் வந்து ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்ப்பேன். ஏன்னா இவன் வந்து நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணாலும் அவன் கரையவே மாட்டான், எதுவுமே பண்ணவே மாட்டான். ஸோ அதனால என்ன அக்கா வந்து இந்த சஜஷன்லாம் கொடுக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. மேபி உங்களுக்கு வந்து ரொம்ப உங்க லிப்ஸோட கலர் வந்து ரொம்ப டார்க்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, அன்ஈவனா இருக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அவ்வளவுதான். ஆனா எனக்கு வந்து நான் நார்மலா சொன்னேன்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். இப்ப வந்து இதெல்லாம் அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் தான் என் மூஞ்சி வந்து நார்மல் மூஞ்சிக்கு வரும். அப்புறம் நீங்க இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மீல் நீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் நான் வந்து பார்த்திருக்கேன், லைக் இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா கூட இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கிரீன்ல ஃபுட் சாப்பிடுறது, அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மேகி ரெசிபிஸ் வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது. அவங்க ஷீஸ் ஆல்சோ சிங்கர். அந்த உருளைக்கிழங்கு சல்லக்குட்டி பாட்டு அந்த அக்கா தான் பண்ணாங்க. அவங்களோட வீடியோஸ் நான் பார்த்திருப்பேனா, நிறைய சேலஞ்சஸ் வீடியோஸ்லாம் எனக்கு பார்க்க பிடிக்கும். அண்ட் இப்ப வந்து அந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்ணலாமா, நீங்க கொடுங்க, நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆச்சு, நம்மளால அது பண்ண முடியும்னா நான் பண்றேன். சோ இந்த டைம் உங்களுக்கு எனக்கு என்ன சேலஞ்ச், ஐயோ இந்த மாதிரி முட்டி போட்டு நடங்க அதெல்லாம் கொடுக்காதீங்க. சமையல் ரிலேட்டடா செய்யற ரிலேட்டடா ஏதாவது சேலஞ்ச் இருந்தா கொடுங்க. இப்ப நம்ம வேலையை பார்க்க போவோம். அப்பா வந்து மத்தியானம் வந்து வீட்டுக்கு வரல. அவர் வந்து சவாரி போன இடத்துலயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால எனக்கு வந்து அவ்வளோவா, எனக்கு என் கூட யாருனா இருந்தால் கூட நான் பேசிட்டே சாப்பிட்ருவேன். ஆனால் தனியாக சாப்பிட்றோன்னா அப்போ தான் அந்த உண்மையான ஒரு வீட்டிலே இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அப்படி எனக்கு இருந்துச்சு இன்னைக்கு. அதனால நான் வந்து அவ்வளோவா எதுவும் சாப்பிட்டுக்கவும் இல்லை. இந்த கோவா அதுக்கப்புறம் அந்த கார்ன் வந்து வேக வச்சது வந்து சாப்பிட்டேன். எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதான்னு மட்டும் கண்டிப்பாக இதை சொல்லிட்டு போங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு 4-5 வேலை கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு இருப்பேன்.
இல்லைனா ஒரு 4 வேலை செஞ்சுட்ருப்பேன். எங்கள் அம்மா வந்து என்ன பார்க்கணும், பரவாயில்லையே 4 வேலை முடிச்சிருக்காளேன்னு பார்க்கணும். இல்லைனா கேட்கும்போது முடிச்ச வேலை முடிச்சிட்டியான்னு கேட்கணும். எங்கள் அம்மா கரெக்டாக நான் எந்த வேலை செய்யலையோ அதையே பின் பாயிண்ட் பண்ணி கேட்பாங்க. நான் அப்போ என்ன பண்ணுவேன், எனக்கு அப்போ தான் ஞாபகம் வருமா, ஒரு சில வாட்டிலாம் என்ன பண்ணுவேன், செஞ்சுட்டமா அப்படின்னுவேன். அவங்க சொல்லும் போதே கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையாக சொல்லு, வீடியோ கால் வா அப்படின்னாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, துணிலாம் எடுத்துட்டியான்னு கேட்டாங்க. நான் வந்து அதை செய்யவே இல்லை. எடுத்துட்டேன்னா கொஞ்ச நேரத்தில் எடுத்துடலாம்ல அப்படி சொல்லிட்டு வெளில வந்து பார்க்குறேன், எங்கள் அம்மாவோட என்ட்ரி பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடில் இருக்க கிளாத்ஸ்லாம் எங்கள் அம்மா எடுத்தாங்க, இன்னொரு சைடில் இருக்க கிளாத்ஸ்லாம் நான் எடுத்தேன். ஸ்டிச்சுனே எடுத்துட்டு இருந்தாங்க. காலிலேருந்து என்ன வேலை செஞ்சேன்னு கூட தெரியலையா அப்படி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்துட்டு இருந்தாங்க என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவங்க வந்து சாப்பாடை பார்த்து கேட்டாங்க, ஏன் இன்னும் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லிட்டு. துணிலாம் எடுத்துட்டு மடிச்சு வைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதெல்லாம் கேட்டாங்களா. அப்புறம் அம்மா சரி நீ மடிமா, நான் போய் சாப்பிட்றேன் அப்படி சொல்லிட்டு துணி மடிக்கிற வேலையை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து லெமன் ரைஸ், உருளைக்கிழங்கு பொரியல், ஓகேங்களா. ஆனால் எனக்கு வந்து முட்டை சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன், எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, தவாவை தவிர நீ எதுவுமே கை வைக்கக்கூடாது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு சில நாள்லாம் நான்வெஜ் செய்ய மாட்டாங்க, வியாழக்கிழமை வரையா, ஸோ வாய்ப்பே இல்லை. அதனால ஒரு தவா மட்டும் எனக்கு ஒதுக்கியிருக்காங்க. அந்த தவாவில் வந்து நான் வந்து 2 முட்டையை உடச்சி போட்டு அதிலே கலந்து அதிலே மிளகுத்தூள், பெப்பர் இதெல்லாம் போட்டு 2 ஒன்று தான், மிளகுத்தூள், உப்பு இது 2த்தையும் போட்டுட்டு லெமன் ரைஸோட வச்சு இன்னைக்கான சாப்பாடை சாப்பிட்டு என்னால் முடிச்சுக்கினேன். அண்ட் உங்களுக்கு எப்படி போச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச், பாய்.